தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திமுக என்பது மக்களுக்கான இயக்கம் என்றும் பல தோல்விகளை கண்டாலும் திமுக மீண்டும் எழுந்து வந்துள்ளதாகவும் திமுக செய்தி தொடர்பு தலைவர் TKS இளங்கோவன் தெரிவித்தார். சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் முத்தமிழறிஞர் கலைஞரின் 103வது பிறந்த நாளையொட்டி முதல்வர் நகர்ப்புற மேம்பாட்டு வாரிய குடியிருப்பில் வசிப்போருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி சென்னை தங்கச்சாலையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திமுக செய்தி தொடர்பு தலைவர் TKS இளங்கோவன், சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான PK சேகர் பாபு மற்றும் சென்னை மேயர் பிரியா ஆகியோர் கலந்து கொண்டு 776 குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய திமுக செய்தி தொடர்பு தலைவர் TKS இளங்கோவன், திமுக என்பது மக்களுக்கான இயக்கம் என்றும் தங்களுக்கு ஆட்சி பெரிதல்ல என்றும் தெரிவித்தார். மேலும் பல தோல்விகளை கண்டாலும் திமுக மீண்டும் எழுந்து வந்துள்ளதாகவும் அவர் உறுதிபட தெரிவித்தார். மக்களுக்கான இயக்கமாக, மக்களின் நன்மைக்கான இயக்கமாக ஒரு இயக்கம் இருக்கிறது என்றால் அது திராவிட இயக்கம் தான், திராவிட முன்னேற்ற கழகம் தான். இன்றைக்கு இந்தியாவிலேயே அனைத்து குடும்பங்களுக்கும் ரேஷன் கார்டு இருக்குன்னா அது தமிழ்நாட்டில் மட்டும்தான். மற்ற மாநிலங்கள் எல்லாம் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்களுக்கு மட்டும்தான் ரேஷன் கார்டு. தமிழ்நாட்டில் மட்டும்தான் அனைத்து குடும்பங்களுக்குமான ரேஷன் கார்டு. இதை உருவாக்கி தந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மக்களுக்கான ஒரு இயக்கம். இது ஆட்சி பெரியல்ல, அரசு போகும் வரும். இதனைத் தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் PK சேகர் பாபு, திமுகவுக்கு வாக்களித்த மக்களுக்கும் வாக்களிக்காத மக்களுக்கும் தம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். மேலும் முதல்வர் நகர்ப்புற மேம்பாட்டு வாரிய குடியிருப்பில் அனைத்து வசதிகளும் இடம்பெற்றுள்ளதாகவும் PK சேகர் பாபு தெரிவித்தார். எங்களுக்கு வாக்களிக்காத அனைத்து தாய்மார்களுக்கும் துறைமுக சட்டமன்ற தொகுதியின் சார்பில் என்னுடைய நெஞ்சில் மிகுந்த நன்றி. இந்த குடியிருப்பு என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு ஒரு அடையாளம். இது போன்ற ஒரு குடியிருப்பு, அதுவும் வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் கட்டப்பட்ட குடியிருப்பு தமிழகத்தில் வேறு எங்கும் இல்லை. இது போன்ற ஒரு தன்னிறைவான திட்டம் தமிழகத்திலே இதுவரையில் நடந்ததும் இல்லை, இனி நடக்கவும் நடக்காது. முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய சென்னை மேயர் பிரியா, திமுக தலைவர் MK ஸ்டாலின் முதலீடுகளை ஈர்க்க வெளிநாடுகளுக்கு செல்லும் பொழுது விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்து கேள்விகளுக்கு பதிலளிப்பார் என்றும், ஆனால் தற்போதைய முதலமைச்சர் விஜய் செய்தியாளர்களை கூட சந்திக்காமல் செல்வதாக கூறினார். மேலும் கடந்த ஆட்சியில் செய்து வைத்தது எல்லாவற்றையும் தற்பொழுது கட் செய்துவிட்டு செல்வதாகவும் குற்றம் சாட்டினார். கடந்த ஆட்சியில் மாண்புமிகு கழக தலைவர் அன்றைய முதலமைச்சராகவே இருந்த பொழுதிலும் பத்திரிகையாளர்களை சந்தித்து ஏர்போர்ட் வெளியில கழக மூத்த முன்னோடிகளோடு ஒருங்கிணைந்து பத்திரிகையாளர் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதிலளித்து, அதே போல் பயணம் முடிச்சுட்டு திரும்பி வந்தவுடனே பத்திரிகையாளர் சந்தித்து என்னதுக்காக போனோம், என்ன பேசணும், என்ன தகவல் சொல்லியிருக்காங்க, என்ன திட்டங்கள் கொண்டு வர போறோம், எவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்கோம் அப்படின்றது ஒவ்வொரு புள்ளி விவரத்தோட பத்திரிகையாளரிடம் தெரியும். இன்றைக்கு ஆட்சி அமைத்து தரக்கூடியவர்கள் வாக்களித்தவர்களுக்கு நீங்க பதில் சொல்ற இடத்துல இருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க பொதுமக்களுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். நீங்க அதை ஜஸ்ட் லைக் தட் ஸ்கிப் பண்ணிட்டு போறது எந்த வகையிலும் சரி இருக்காது. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.